என்னோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை நிறைவேற சூழ்நிலையே இல்லையே என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் சூழ்நிலை மாறாயிருந்தது. பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டனர். ஆனாலும் தேவன் இன்றளவும் அவருடைய சந்ததியை பலுக பெருக பண்ணி உடன்படிக்கையை திடப்படுத்தி இருக்கிறார். ஆமாங்க, ஒரு சில காரியங்களை தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஆனால் சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்துவார். நம்புங்க. ஜெபிக்கலாமாங்க. என் சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி அதை சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.